Hello students, நம்ம இப்போ பார்க்க போகிறது 2.7 reference rating characters in memory அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். வேறு ஒன்றும் இல்லை, நம்ம இன்ட்ரொடக்ஷன்லேயே பார்த்தோம். நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் டேட்டா எப்படி இருக்கணும்னு பார்த்துருக்கோம். அப்படின்னா மெஷின் ரீடபிள் ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் லைன், as reference rated in introduction, all the input data given to the computer should be in understandable format. அப்போ எப்படிலாம் நம்ம கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக பொதுவாக 26 பெரிய எழுத்து, அதாவது அப்பர் கேஸ் கேபிட்டல் ஏ கேபிட்டல் பின்னு சொல்கிற மாதிரி 26 அப்பர் கேஸ் லெட்டர், 26 லோயர் கேஸ் லெட்டர், 0 to 9 டிஜிட் நம்பர்ஸ், அப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். இதை எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கேரக்டர் செட். அப்போ கேரக்டர் செட்னால் என்ன? ஆல்ஃபபெட் லெட்டர்ஸ், லோயர் கேஸ், அப்பர் கேஸ், 0 to 9 ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் என்னது கேரக்டர் செட். இந்த கேரக்டர் செட் வந்து எப்படி டினோட் பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லாத்தையும் நம்பராகவே நம்ம மெஷின் ரீடபிள் ஃபார்ம்னால் பைனரி நம்பராகவே இருக்குது. அப்போ இப்படி நமக்கு அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, நம்ம கம்ப்யூட்டருக்கு எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது அப்படின்னு பார்த்தா, ஒரு காமன் என்கோடிங் சிஸ்டம் தேவைப்பட்டுச்சு. அப்போ அந்த காமன் என்கோடிங் சிஸ்டம் படி ஒவ்வொரு கேரக்டர்ஸும் ஒரு டிஃப்ரெண்ட் கோடிங் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கோடிங்காக இருக்கணும் அப்படின்னா அதை யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு என்கோடிங் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. வேறு ஒன்றும் இல்லை, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கம்ப்யூட்டரில் நம்ம ஒரு ஜே அப்படின்னு ஒரு லெட்டர் டைப் பண்ணுறோம், இல்லை ஐன்னு ஒரு லெட்டர் டைப் பண்ணுறோம் அப்படின்னா ஐ அப்படியே போகாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆஸ்கி கோட் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிடும். அது ஆஸ்கி கோட் வந்து அந்த நம்பராக கூட எடுத்துக்கிடும். 74 ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜேனா 74 அப்படின்னு எடுத்துக்கிடும். அது ஆஸ்கி கோட் வேல்யூ எடுத்துகிட்டு ரீட் பண்ணும்போது அதே மாதிரி எடுத்து ரீட் பண்ணிக்கிட்டு ஆஸ்கி வேல்யூவாகவே ரீட் பண்ணோம். ஆனால் சிஸ்டம்குள்ளே ஸ்டோர் பண்ணும்போது எப்படி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனரி ஃபார்மில் ஸ்டோர் ஆகும். அப்புறம் நமக்கு திருப்பி அதே மாதிரி ரிட்டர்ன் பண்ண போகிறதும் நமக்கு புரிகிற மாதிரி வேணும்னு சொல்கிறதுனால ஆஸ்கி ஃபார்மேட்டில் ரீட் பண்ணிவிட்டு நமக்கு பிரிண்ட் பண்ணும்போது உனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஜேன்னு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். சரி, திருப்பி பார்க்கலாம். என்னென்ன என்கோடிங் சிஸ்டம்லாம் நமக்கு புக்கில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிசிடி, பைனரி கோடட் டெசிமல், அப்புறம் இபிசிடிஐசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டெண்டட் பைனரி கோடட் டெசிமல் இன்டர்சேஞ்ச் கோடு, இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, 1 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். இபிசிடிஐசி டிக்கு, சரியா? எக்ஸ்டெண்டட் பைனரி கோட் டெசிமல் இன்டர்சேஞ்ச் கோடு. ஆஸ்கி, இது ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்ம சிஸ்டமில் ஸ்டார்டிங்லே, அதுதான் இது. அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச், யூனிக் கோடு. அப்புறம் ஆஸ்கி மாதிரி ஏஸ்கி, இந்தியன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். அங்கே அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பதிலாக இந்தியன் ஸ்டாண்டர்ட், மித்ததெல்லாம் எல்லாமே ஒன்று தான். அப்போ எத்தனை சிஸ்டம் இருக்குது? 5 இருக்கா? பிசிடி, அப்புறம் இபிசிடிஐசி, அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க ஆஸ்கி, யூனிகோட், ஏஸ்கி, இல்லையா? இதை பார்க்கணும். இதெல்லாம் எதுக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பைனரி கோடட் டெசிமலில் பாருங்கள் பிசிடின்னு சொல்லுவாங்க. இது அவுடேட்டட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதை நம்ம இதில் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறதே இல்லை. ஓல்டு கம்ப்யூட்டர்ஸில் தான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா ஓல்டு கம்ப்யூட்டர்ஸ் ஒன்லி யூஸ்டு டிஜிட், அது வந்து டிஜிட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் அது இதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது பார்த்தீங்கனாலுமே 2 to the power 6 பிட் என்கோடிங் சிஸ்டமாக இருந்துச்சு. அப்போ 6 பிட் அப்படின்னா எவ்வளோ கேரக்டர்ஸ் தான் எடுத்துக்கிட முடியும்? 2 to the power 6 64 கேரக்டர்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கிட முடியும். அதனால தான் இது இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கல, நம்ம கம்ப்யூட்டர் சிஸ்டம்லாம் இது இப்போ யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் பாப்புலர் என்கோடிங் சிஸ்டம் அப்படின்னு சொன்னாவே இதுதான், ஆஸ்கி தான். இதுதான் அதிகமாக இப்போவும் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இது வந்து எது ரெகனைஸ் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the system recognized by United States. அப்போ மோஸ்ட் ஆஃப் தி கம்ப்யூட்டர் யூஸ் திஸ் சிஸ்டம். இந்த சிஸ்டம் தான் எல்லா கம்ப்யூட்டர்லையும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரிமெம்பர் த என்கோடிங் சிஸ்டம் கேன் ஹேண்டில் த இங்கிலீஷ் கேரக்டர் ஒன்லி. இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இந்த ஆஸ்கி கோடு வந்து எதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கிலீஷ் லெட்டர்ஸ்க்கும் யூரோப்பியன் லெட்டர்ஸ்க்கும் யூஸ் பண்ணுறதுக்காக கொண்டு அமைக்கப்பட்டதே மட்டுமே. நம்ம தமிழ் லாங்குவேஜோ இல்லை மலையாளம், கன்னடம், தெலுங்கு இது மாதிரிலாம் யூஸ் பண்ண முடியாது. ஒன்லி இங்கிலீஷ் அண்ட் யூரோப்பியன் லாங்குவேஜ். இதுக்காக மட்டுமே அமைக்கப்பட்டது. இது எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 to the
பவர் 7. அப்போது 128 கேரக்டர் 0 to 127 கேரக்டர்ஸ் மட்டும் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உன்னுடைய புக்கில் பின்னாடி பேஜஸில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு 0 to 31 வரைக்கும் இருக்கக்கூடியது புக்கில் கொடுக்காம மித்ததெல்லாம் கொடுத்துட்டாங்க. அதனால தான் என்னமோ இந்த ஃபியூ ஸ்பெசிஃபிக் கேரக்டர்ஸ் ஒன்லின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களோ என்னமோ தெரியல. இந்த டேபிள் கார்டுக்கு மேலே அதெல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கு வேல்யூஸ். சரி, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த நியூ எடிஷன் வெர்சன் ASCII 8 பிட். இப்போ புதுசாக வந்திருக்கலாம் எத்தனை பிட் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா 8 பிட் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு இருக்காங்க. 8 பிட்னா எத்தனை கேரக்டர்ஸ் வரும்? 256 கேரக்டர்ஸ் வந்து இது பண்ண முடியும். 0 to 255 யூனிக் நம்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ லேட்டஸ்ட்டாக உள்ள சிஸ்டமில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மேலே வாங்க. இதில் நம்ம மேலே இருக்கிற வந்து BCDயில் வந்து என்ன சொன்னோன்னா யூஸ்டு ஒன்லி டிஜிட்னு சொன்னோமா. இங்கே என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா டிஜிட்டு, ஆல்ஃபபெட், ஃபர்ஸ்ட் கேரக்டர், லோயர் கேஸ் லெட்டரும் இருக்கும், அப்பர் கேஸ் லெட்டர்ஸும் இருக்கும், 0 to 9 இருக்கும், சம் ஃபர்ஸ்ட் கேரக்டர்ஸ் இருக்கும், காமா, கொஸ்டின் மார்க் இதெல்லாம் இருக்கு இல்லையா. எல்லாமே அதாவது என்ன சொல்கிறது, எஸ்கேப் சீக்வன்ஸ், இந்த கீபோர்டில் என்னென்ன கீஸ் இருக்கோ அத்தனை கீக்கும் இது ஈக்குவலண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அடுத்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏன்னு ஒரு இது ரீட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆல்ஃபபெட் லெட்டர்ஸில் ஏ, அதுக்கு ஈக்குவலண்ட் கோட் வந்து என்னென்னு பார்த்துருக்கோம், ஏற்கனவே பார்த்துட்டோம் 65 அப்படின்னு. இந்த பைனரி ரெப்ரசன்டேஷன் வந்து எடுத்துக்கிடும். அப்போ எடுக்கும்போது என்ன வேல்யூ எடுத்துக்குது, 1 0 0 0 0 1 அப்படின்னு எடுத்துக்குது. அதே மாதிரி ஆல்சோ எப்படி எடுத்துக்குது அப்படின்னா இது 7 பிட் கன்சிடர் 8 பிட்டாக மாற்றுறதுனால முன்னாடி ஒரு 0வை ஆட் பண்ணி வச்சுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 256க்கான இது புக்கில் உனக்கு கொடுக்கல, ஒன்லி 128 கேரக்டர்ஸ்க்குரிய டேபிள் காலம் மட்டும் தான் உனக்கு கொடுத்துருக்குறாங்க, பார்த்துக்கோங்க. அதுலேயும் ஒரு பேஜ் வந்து மிஸ் ஆகிருக்கு. சரி, அதுக்கடுத்து எக்ஸ்டெண்டட் பைனரி கோடட் டெசிமல் இன்டர்சேஞ்ச் கோட் அப்படிருக்காங்க. எக்ஸ்டெண்டட் பைனரி கோடட் டெசிமல் இன்டர்சேஞ்ச் கோட் அப்படிருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட ASCII கோட் மாதிரியே தான். இதுவும் 8 பிட் ரெப்ரசன்டேஷன் தான். 8 பிட் ரெப்ரசன்டேஷனில் இது வந்து என்ன எதுக்காக இது பண்ணுறோம் அப்படின்னா IBM மெஷின்ஸ்க்காக இந்த என்கோடிங் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. IBM மெஷின் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த 256 கேரக்டருக்கு இருக்கக்கூடியதை வச்சு பண்ணாங்க. ஆனால் இன்புட் டேட்டா ASCII கோடாக இருந்துச்சு, ASCII வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா அது EBCDIC கோடுக்காக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி EBCDIC கோடை என்ன செஞ்சுக்கலாம், ASCII கோடாகவும் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ புரியுதுல்ல. அடுத்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். இதுலேயே இருக்குது இந்தியன் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம லோக்கல் லாங்குவேஜஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடியதான் என்னது ASCII. அப்புறம் இந்த சிஸ்டம் வந்து அண்டர்லைன் பண்ணிக்கும் இந்தியன் லோக்கல் லாங்குவேஜுக்காக. இது எத்தனை பிட் அப்படின்னா 8 பிட் கோடிங் சிஸ்டம் தான். இதில் 256 கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. திஸ் சிஸ்டம் இஸ் ஃபார்முலேட்டட் பை the Department of Electronics. இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. Department of Electronics in India. இயர் வந்து 1986 to 88. அதுக்கடுத்து அண்ட் ரெகனைஸ்டு பை யார் இது பண்ணியிருக்காங்க, பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ். அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, BIS. இதுதான் என்ன பண்ணிச்சு அப்படின்னா ASCII அப்படின்னு சொல்லக்கூடிய கோடிங் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. இது வந்து இப்போ எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து யூனிகோடோட இன்டர் கனெக்ட் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு இருக்காங்க. யூனிகோட்னா என்ன அப்படின்னா யூனிவர்சல் கோட், அதை தான் யூனிகோட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த யூனிகோட் வந்து மோஸ்ட் மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸில் யூஸ் பண்ணுவோம், அண்டர்லைன் பண்ணிக்கணும். இது அதுக்கடுத்து இந்த பாப்புலர் கோடிங் சிஸ்டம் எதுக்கு அடுத்து அப்படின்னா ஃபஸ்ட்டில் இருக்கிறது ASCII தான். ASCIIக்கு அடுத்து இருக்கக்கூடியது யூனிகோடு. இந்த ASCII கோட் வந்து எப்படி இது பண்ணுறோம் அப்படின்னு 256 கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணுறோமோ இங்கிலீஷ் அந்த யூரோப்பியனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடிஞ்சே தவிர வேறு பர்டிகுலர் லாங்குவேஜஸ்க்கு எதுக்குமே பண்ண முடியலன்னு சொல்லியிருந்தேன். மலையாளம், கன்னடம், தெலுங்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியல. அப்போ அதுக்கும் யூஸ் பண்ணணும்னு சொல்லக்கூடிய ஒரே நோக்கத்தோடு கண்டுபிடிக்கப்பட்டது தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இங்கே இந்த யூனிகோடு. அதனால் இந்த யூனிகோட் சிஸ்டம் வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. வாஸ் ஜென்ரேட்டட் இன் ஹேண்டில் டு த கோடிங் சிஸ்டம் யூனிவர்சல் லாங்குவேஜ். திஸ் இஸ் 16 பிட் கோடு. யூனிகோடு வந்து எத்தனை பிட் கோடு, 16 பிட் கோடு. அப்போ எத்தனை கேரக்டர் இது பண்ணுவோம், 65,536 கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூனிகோட் ஸ்கீம் இஸ் டினோட்டட் பை ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸ். யூனிகோட் டேபிள் இன் தமிழ், தெலுங்கு, கன்னடம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படியே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கோங்க.
அப்போது இந்த கோடிங் சிஸ்டமில் என்னெல்லாம் பார்த்தோம், பிசிடி அப்படின்னு சொன்னால் இது 6 பிட் கோடு. ஆஸ்கியில் அப்புறம் EBDIC கோடு வந்து என்ன சொன்னோம் அப்படின்னா அதில் வந்து டிஜிட்ஸும் அல்ஃபபெட்டும் மட்டும் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கேரக்டர்ஸ்லாம் நாட் அலவுடு. இதில் இந்த EBDICயில் என்ன மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம், டிஜிட்டும் அல்ஃபபெட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். அதுவும் எங்கே மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம், IBM மிஷின்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் அது வந்து ஆஸ்கி கோட் டு EBCD அந்த இதுக்கும் அதே மாதிரி EBCDலேருந்து ஆஸ்கி கோடுக்கும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தோம். அதுக்கடுத்து ஆஸ்கி கோடு உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நம்ம புக்கில் கொடுத்துருக்க வந்து இது 7 பிட் கேரக்டர்ஸ்க்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. 2 to the power 7 128 கேரக்டருக்கு வரைக்கும் மட்டும் கொடுத்துருக்காங்க. அது கூட 127 கூடியது உனக்கு இது பண்ணலை, டெலிட்டுக்கு ஈக்குவலண்ட் அது கொடுக்கல, பார்த்துக்கோன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கடுத்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்கி கோட்லேயுமே 2 விதமாக இருக்குது. 2 to the power 8 பிட்டு கூடியதும் இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அதுவும் இப்போது புக்கில் கொடுக்கலான்னா அந்த டைப்பு காலம் அது யூஸ் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் ASCII அப்படின்னு சொல்கிறது. இது இந்த லோக்கல் லாங்குவேஜஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடியது. BIS அப்படின்னு சொல்லக்கூடியது அதில் இம்பார்ட்டன்ட், அதை பார்த்துக்கணும். யூனிகோடு வந்து எதுக்காக அப்படின்னா எல்லா யூனிவர்சல் லாங்குவேஜஸ் எல்லா லாங்குவேஜுக்கும் பொருந்துகிற மாதிரி இருக்கணும்னு சொல்லக்கூடிய என்கோடிங் சிஸ்டம். அதுக்காக கொண்டு வரப்பட்டதான் என்னது இந்த யூனிகோட். இது 16 பிட் கேரக்டர் ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதோட இந்த செகண்ட் லெசன் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்னு நினச்சிருக்கேன். இந்த பைனரி பூலியன் அல்ஜிப்ரான்னு சொல்கிறது பிறகு தான் பார்க்க முடியும், இதில் நம்ம பார்த்தா புரியாது. அதனால் இன்னும் தேர்ட் லெசன் நடத்தி முடிச்ச பிறகு பார்க்கலாம், டைம் கிடைக்கும் போது பார்க்கலாம். தேங்க்யூ.